தாவேக்கா தொண்டர்கள் ஒரு சில பசங்க எனக்கு உண்மையிலேயே சந்தோஷமா இருந்தது. நியாயமான கேள்விகள் கேட்டாங்க. இந்த எஸ்ஐஆர்ல வந்து இந்த ஃபார்ம்ல இவ்வளவு குளறுபடி இருக்கு, இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் எங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கு, இதெல்லாம் எதிர்த்து நாங்க போராட்டம் பண்றோம் அப்படின்னு அந்த பசங்க பேசினதை உண்மையிலேயே நான் மனசார பாராட்டினேன். ஏன்னா எனக்கு அவங்க பிண்ட தனிப்பட்ட வெறுப்போ வன்மமோ கிடையாது. இவங்க நல்லா பண்ணாங்கன்னா நான் பாராட்டுவேன். எல்லாருமே வந்து அந்த மேடையில அவங்களோட கொள்கையை பேசுறோம், மாற்று கொள்கைகளை வந்து நம்ம விமர்சனம் பண்றோம். பட் அதை தாண்டி எல்லாருமே வந்து பெண்கள் எல்லாருமே நட்பா தான் இருந்தோம். அவங்க அவ்வளோ டென்ஸ்டா இருந்தாங்க. இது எனக்கு ஃபர்ஸ்ட் மேடை அப்படின்னாங்க. நான் சொன்ன தைரியமா பேசுங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பேசுங்க. அதனால விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். ஆனா அந்த விமர்சனங்களே தாண்டி நீங்க தைரியமா பேசுறீங்க அப்படிங்கிறது வந்து பெரிய பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். இதை நான் மட்டும் சொல்லல, அங்க இருந்த அந்த மேடையில இருந்த எல்லாருமே சொன்னோம். அந்த மேடையிலையும் நாங்க பதிவு பண்ணோம். பிகாஸ் we have to encourage. எல்லா ஜனநாயகத்துல எல்லாருக்கும் கட்சி ஆரம்பிக்க உரிமை இருக்கு. பெண்கள் அரசியலுக்கு வராங்க அப்படிங்கறதே பெரிய விஷயம். நீங்க தாவேக்கால வரீங்களா, திமுகல வரீங்களா, அதிமுக வர்றீங்க, இட் மேக்ஸ் நோ டிஃபரன்ஸ் டு மீ. பெண்கள் தைரியமா வராங்க, பேசுறாங்க அப்படிங்கிறது எனக்கு பெரிய விஷயம். யாரு நல்லது பேசினாலும், யாரு இந்த பாசிச ஒன்றிய பாஜக அரசை நோக்கி கேள்வி எழுப்பினாலும் அதை நான் மனசார வரவேற்பேன். ஏன்னா அந்த சித்தாந்தத்துக்கு நேர் எதிர் ஆன கொள்கைக்குள் கொண்டவள் நான் தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா எந்த சமரசமும் இல்லாம கடந்த பல வருடங்களாக பிஜேபியை விமர்சனம் பண்ணிட்டு இருக்கேன். அதுல எல்லாரும் நான் காம்ப்ரமைஸ் பண்ணது கிடையாது. பிஜேபியை யார் விமர்சனம் பண்ணாலும் நான் மனசார அது வரவேற்பேன். அது தாவேக்காவா இருந்தாலும் சரி, தாவேக்கா மீது எனக்கு விமர்சனங்கள் உண்டு. ஆனா அதை தாண்டி நீங்க அதை பண்ணீங்கன்னா நல்லது வரவேற்கும்.